வணக்கம் நண்பா. ஜெயிலர் படத்தோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸோட மத்தியில ரொம்பவும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது ஜூன் எண்ட்ல ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் தள்ளி போவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல கொஞ்சம் டிலே ஆகலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசு. படத்தோட ஸ்டார் காஸ்ட்டும் பெருசு. படமே ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த மாரி ஒரு பெரிய படமா இருக்கு. நெல்சன் அவர்கள் கரெக்ட்டா அந்த ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க்க பண்ணி முடிச்சுட்டு, ஷூட்டிங் முடிச்சுட்டு, இப்போ போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்ல இருக்காரு. ஸோ, அவருக்கான டைம் தேவைப்படுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா படத்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் 4 அந்த கிருஷ்ண ஜெயந்திய ஒட்டி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற மாரி செய்திகள் வெளியாகி சேராயிட்டுருக்கு. ஆனா, சன் பிக்சர்ஸ் தரப்புலருந்து ஆகஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்லல. செப்டம்பர் ரிலீஸ்ன்னு சொல்லல. ஆனா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் வந்துரும் அப்படிங்கிற மாரி முன்பு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருப்பாரு. படம் இப்ப ஆகஸ்ட் மாசம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொன்னபடி அந்த டேட்ல வருமா? இல்ல இயக்குனர் கேட்ட அந்த டைம் குடுத்து, இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி வருமா? அப்படி எப்படி பார்க்கலாம். எது எப்படி வந்தாலும் சரி, தலைவர் படம் வர அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி. கண்டிப்பா செலிப்ரேஷன் வேற மாரி இருக்கும். தமிழ் சினிமாவின் முதலும் 1000 கோடி அடிக்கக்கூடிய திரைப்படமா இருக்கப்போது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெல்சன் அவர்களுடைய அந்த குக்கிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத. படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது ஜூன் லாஸ்ட் வீக் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. படம் ஆகஸ்ட் தள்ளி போனாலும் சரி, ஆகஸ்ட் மாதம் வந்தாலும் சரி, அல்லது செப்டம்பர் மாதம் வந்தாலும் சரி, எது எப்படி வந்தாலும் சரி, நமக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆனா போதுங்க. ஓகே நண்பா, உங்களுடைய கருத்துக்களே பதிவு பண்ணுங்க. இது போன்ற மூவிஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்ஸ் ரொம்பவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.